ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. தற்போது 2025 ஆண்டில் 5வது மாதமான மே மாதம் முடிந்து 6வது மாதமான ஜூன் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்குங்க. ஒன் ஆஃப் த ஒரு எச்சரிக்கையான மாதம்னா அது இந்த ஜூன் மாதத்தை சொல்லலாம். காரணம் என்னன்னா, இந்த ஜூன் மாதத்தில் நிறைய முக்கியமான விஷயங்கள் நடக்கும். அதாவது ஜூன் மாதத்தில் கிரகங்களிடையே பயிற்சி, கிரகங்களிடையே சேர்க்கை, இந்த மாதிரிலாம் பல சம்பவங்கள் நடக்கும். இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த மாதம் ரொம்ப முக்கியமானதாக அமையப்போகுது. அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி முக்கியமானதாக அமையப்போகுது அப்படிங்கிற விவரங்களை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி முக்கியமானதாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி சமீபத்தில் தான் ஜூன் 7ஆம் தேதி செவ்வாயும் கேதுவும் இணையக்கூடிய நிகழ்வு பற்றி ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ அடுத்ததாக ஜூன் 5ஆம் தேதி ஒரு கிரக இணைவுகள் ஏற்படுது. இந்த கிரக இணைவுகளும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அது ஒரு சில ராசிக்காரங்களுக்கு யோகத்தை கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருக்கு. ஸோ உங்களோட ராசிக்கு யோகம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். உங்களோட ராசிக்கு யோகம் கிடைச்சா அது என்ன மாதிரியான யோகம், அதை தக்க வைத்துக்கொள்ள நீங்கள் என்ன மாதிரியெல்லாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு பயனடைய முடியும். ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமான முறையில் அமைஞ்சிருந்தால் நம்மளுக்கு எல்லாமே சாதகமான பலனாக கிடைக்கும். இதே நவக்கிரகங்களில் ஒரு கிரகம் பாதகமாக இருந்தாலும் நமக்கு சொல்லவே வேண்டாம், ரொம்பவே பாதகமான பலன் கிடைக்கும். அதனால் நவக்கிரகங்கள் எப்படி அமையுதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன் கிடைக்கும். அதனால் நவக்கிரகங்கள் அமையிறத தான் ஃபஸ்ட்டு நாம் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஜூன் 5ஆம் தேதி சுபக்கிரகமாக கருதப்படக்கூடிய இந்த இரு கிரகங்களும் இணைந்து பயணம் செய்ய போகிறாங்க. அதனால் உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு யோகங்கள் கிடைக்க போகுது. அதாவது ஜூன் 5ஆம் தேதி இந்த இரு கிரகங்கள் சேர்றதுனால உங்களுடைய எல்லா கஷ்டங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி சூழ்நிலை அமையும். யோகம் பெற மாதிரி உங்களோட ராசிக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும். ஸோ என்ன மாதிரியான யோகம், நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சு பயன்பெறுங்க. சரி வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். வேத ஜோதிட கணிப்பின் அடிப்படையில் கிரகங்களுடைய இயக்கம் மனித வாழ்க்கையாகிய நமக்கு பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும். குறிப்பாக இப்போ ஜூன் 5ஆம் தேதி குரு மற்றும் சுக்கிரன் 60 டிகிரியில் சேர்ந்து பயணிக்க போகிறாங்க. இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் யோக பலன்கள் அனுபவிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த யோகமானது அழகு, அறிவு, சிறப்பு, வளமான வாழ்க்கை ஆகியவற்றை ஏற்படுத்தக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. ஸோ உங்கள் ராசிக்காரங்களுக்கு இதன் முழு பயன் பெற போகிறீங்களா என்பதை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆக்சுவலி இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுக்கிரன் இந்த மாதிரி சேர்ந்து பயணம் செய்யும்போது சுக்கிரதோஷம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ சுக்கிரதோஷத்துலேருந்து தப்பிப்பதற்கு பரிகாரம் நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். அது என்ன பரிகாரங்கிறதும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பொது பலனாக இந்த கிரகங்களுடைய சேர்க்கையினால் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி அந்த தோஷம் இருக்கிறதுக்கு பரிகாரம் செய்யணுங்கிறத பார்க்கலாம். அப்புறம் இந்த கிரகங்கள் சேர்ந்து பயணம் செய்கிறதுனால என்ன பலன் கிடைக்குங்கிறதையும் பார்க்கலாம். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சந்திப்பு புதிய வருமானம் மற்றும் கல்வி வாய்ப்புகளை ஏற்படுத்த போகுது. முடிக்க முடியாத பணிகள்லாம் இனி தொடர்ச்சியாக வெற்றிகரமாக முடிக்க முடியும். ஆராய்ச்சி, உயர்கல்வி இதெல்லாம் வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள்லாம் இனி தடையே இல்லாமல் கிடைக்கும். முடிவெடுக்கக்கூடிய திறன் உங்களுக்கு மேம்படும். திறமையால் சக ஊழியர்கள் வியப்பாங்க. இந்த மாதிரி பல அதிசயங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நடக்க போகுது. ஸோ இப்போ சுக்கிரதோஷம் ஏற்படுறதுனால அதுலேருந்து தப்பிப்பதற்கு என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ அதுலேருந்து தப்பிப்பதற்கு என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சுக்கிரதோஷம் இது ரொம்ப முக்கியமான தோஷம். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரதோஷம் ஏற்பட்டிருந்தால் வாழ்க்கையில் பல சுகங்களை அனுபவிப்பதில் தடைகள் ஏற்படும். திருமணம் நடைபெறுவது தாமதமாவதோடு இல்லற வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் ஏற்படக்கூடும்.
ஜாதகத்தில் சுக்கிர தோஷம் இருந்தால் எளிய சுக்கிர பரிகாரம் செய்து பலன் பெறலாம். அவை என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அதை தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் அனைத்து சுக சௌபாக்கியங்களும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமெனில் உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் வலிமை பெற்றிருப்பது ரொம்ப அவசியம். குறிப்பாக உங்களுடைய திருமண வாழ்க்கை இனிமையாக அமைய சுக்கிரன் வலிமை பெற்றிருக்க வேண்டும். உங்கள் ஜாதகத்தில் கன்னி வீட்டில் சுக்கிரன் மட்டும் தனித்து இருந்தாலோ, கன்னி வீட்டில் சுக்கிரன் நீச்சம் அடைந்து செவ்வாயோடு இணைந்திருந்தாலோ, லக்கணத்திற்கு 8வது வீட்டில் சுக்கிரன் இருந்தாலோ, அல்லது சுக்கிரனுக்குரிய இடமாக இல்லாமல் இருந்து அது 7ஆம் வீட்டில் இருந்தாலோ, அல்லது லக்கணத்திற்கு 3வது வீட்டில் மறைந்திருந்தாலோ, 12வது இடத்துல மறைந்திருந்தாலோ அதெல்லாம் சுக்கிர தோஷத்தை ஏற்படுத்தும். இந்த தோஷம் மெயினாக திருமண தடை மற்றும் திருமணத்திற்கு தாமதம் ஏற்பட காரணமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தில் சுக்கிர பகவான் ஏதாவது ஒரு கெடுதல் கோளோடு இணைந்திருந்தாலோ இந்த தோஷத்திற்கு காரணமாக இருக்கும். இப்போ சுக்கிரன் 60 டிகிரியில் பயணம் செய்கிறதுனால இந்த தோஷத்துக்கு காரணமாக இருக்குது. சரியான தசாபுத்தி வரும் வரைக்கும் காத்திருப்பது நல்ல பரிகாரம். இல்லையென்றால் தேவையற்ற பிரச்சனைகள் வாழ்வில் சந்திக்க நேரிடும். பிற தோஷங்களை ஒப்பிடுகையில் சுக்கிர தோஷம் கெடுதல்களை அளிப்பது கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் திருமண உறவில் விரிசல் ஏற்பட சில நேரங்களில் மெயின் காரணமாக அமைகிறது. இதனால் சில பரிகாரங்கள் இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் எது செய்ய முடியுமோ அதை செய்து பயன்பெறுங்க. தனித்து இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை வழிபாடு செய்வதன் மூலம் சுக்கிர தோஷத்தின் கெடுதல்களிலிருந்து குறைக்க முடியும். அப்படி இல்லைனா சுக்கிர பகவானுக்கு வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து வெண்ணிற வஸ்திரம் அணிவித்து வெண்தாமரை மலரால் அச்சித்து வழிபாடு செய்திங்கன்னா சுக்கிர தோஷம் குறையும். அப்படி இல்லைனா மொச்சப்பயிறு சுண்டலை நைவேத்தியம் செய்து கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்க வேண்டும். அப்படி இல்லைனா வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து வீட்டு பூஜையில் மகாலட்சுமி திருவுருவ படத்தை அலங்கரித்து வைத்து நெய்தீபம் ஏற்றி மகாலட்சுமி சோத்திரம், கனகரக சோத்திரம் ஆகியவற்றை பாராயணம் செய்து பால் பாயச நைவேத்தியம் செய்யணும். அப்படி இல்லைனா தினமுமே இரவு மொச்சப்பயிரை தண்ணீரில் ஊற வைத்து காலையில் மொச்ச ஊறிய தண்ணீரை அத்தி மரத்துக்கு ஊற்றி விட்டு மொச்சப்பயிரை பசுவுக்கு உண்ண கொடுக்க வேண்டும். அப்படி இல்லைனா வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மரம் வளர்க்க வேண்டும். அப்படி மரம் வளர்க்க வசதி இல்லாதவங்க அருகில் உள்ள கோயிலை வளர்க்க செய்யணும். இதன் மேலும் மிக கடுமையான சுக்கிர தோஷங்கள்லேருந்து நீங்கள் விடுபட முடியும். இதெல்லாம் தான் சுக்கிர தோஷம் நீங்குவதற்கான பரிகாரம். இந்த பரிகாரங்கள்லாம் செய்து பயன்பெறுங்க. இப்போ உங்களோட ராசிக்கு சுக்கிர தோஷம் எல்லாமே சொல்லிட்டல. இப்போ சுக்கிரனும் குருவும் பயணம் செய்கிறதுனால என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ உங்களுக்கான பலன்கள் பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசி அன்பர்கள், நீங்கள் இனிமேல் குறித்த நேரத்தில் எது செய்தாலும் செய்கிறது தான் நல்லது. அதே போன்று மற்றவர்கள் நீங்கள் எதனையும் எதிர்பார்க்காம உங்களுடைய வேலைகளை மட்டும் நீங்கள் செய்யணும். இந்த மாதிரி நீங்கள் செய்தீங்கன்னா இந்த குணத்துக்கு இந்த கிரகங்கள் பயணம் செய்கிறதுனால அதிர்ஷ்டம் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் சிறப்பு பலன்களாக உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. சிறப்பு பலன்களாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்கள் உயர் அதிகாரிகள் சொன்ன பணியை உடனுக்குடனே செய்து முடித்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மரியாதையும் அவர்களுடைய ஆதரவும் கிடைக்கும். ஸோ இது உங்களுக்கு சிறப்பு பலன்களாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் வியாபாரக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரக்காரங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வியாபாரிகளுக்கு கவலை வேண்டாம். உங்களுடைய சிறு தொழிலை விரிவாக்குவது இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முதலீட்டுக்கு வங்கி கடன்கள் எளிதில் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணலாம். அதற்குண்டான முயற்சியில் ஈடுபடலாம். இந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக அதுக்கு அமைஞ்சிருக்கு. அப்புறம் குடும்ப தலைவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. குடும்ப தலைவிகளுக்கு உங்கள் அடகு வைத்த நகைகள்லாம் இந்த டைம் திரும்ப பெறுவீங்க. உங்கள் கணவருக்கு தந்த கடனை இந்த மாதத்தில் ஒரு பகுதியை அடைத்து விடுற அளவுக்கு உங்களுக்கு பணம் வரப்போகுது. ஒரு சில நகைகள்லாம் மீட்டெடுப்பீங்க. இந்த மாதிரியான அதிசயம் இந்த கிரகங்களால் உங்களுக்கு நடக்க போகுது. அப்புறம் கலைஞர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கலைஞர்களுக்கு அடுத்த நிலை என்ற அளவிற்கு சம்பளம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு கதாநாயகர் வாய்ப்பு அல்லது அதற்கு இணையான வாய்ப்பு இந்த டைம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்கள் உங்கள் சக மாணவர்களோடு வெளியில் செல்லும்போது மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. வண்டி வாகனம் ஓட்டும்போது உங்கள் வேகத்தை குறைப்பது நல்லது. இல்லைனா விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க. உங்களோட ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகங்கள் 60 டிகிரியில் சேர்ந்து பயணம் செய்கிறதுனால இதெல்லாம் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
அவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதை கேட்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோ போடப்படும். அது எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.